அது மட்டும் இல்லை, பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரை இன்னைக்கு நமக்கு என்ன பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்னாங்க, இன்னைக்கு திருப்பூர் வளரும் பொழுது, திருப்பூர் நகரம் வளரும் பொழுது, டெக்ஸ்டைல் வளரும் பொழுது வேஜஸும் காம்படேட்டிவாக வளரும். கொடுக்கக்கூடிய நிறைய பேர் 5 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வர்றாங்க. இங்கே வரக்கூடிய எக்கானமி பெர்கலேட் ஆகும். திருப்பூரை சுற்றி, கோயம்புத்தூரை சுற்றி கிட்டத்தட்ட நம்ம சொல்லக்கூடிய 60,000 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மட்டுமே நம்ம பேசுகிறோம். இவ்வளவு பணம் ட்ரிக்கிள் டவுன் எக்கனாமிக்ஸ், இவ்வளவு பணம் பெர்குலேட் ஆகும் பொழுது இந்த பரிமாண வளர்ச்சி, இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியெல்லாம் முழுமையாக மாறி இருக்கும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு குறிப்பாக நம்ம கேபிஆர் மில் ஸ்டாக் பிரைஸாக இருக்கட்டும், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் ஸ்டாக் பிரைஸாக இருக்கட்டும், இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு 3லிருந்து 5% அவங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. காரணம், மார்க்கெட்டில் எல்லோருமே குறிப்பாக எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்வது, இன்னைக்கு பங்களாதேஷ் பாருங்க, அவங்க அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி பங்களாதேஷுக்கு அமெரிக்கா ஒரு சிறப்பு அந்தஸ்து நேற்று கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய டாரிஃப் 19% இருந்தாலும் கூட பங்களாதேஷை பொறுத்தவரை அவங்களுக்கு சில டெக்ஸ்டைல் குட்ஸை அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்பும் பொழுது அது 0 டாரிஃபில் அது போக போகுது. ஆனால் இந்தியாவுக்கு 18% என்பது. பங்களாதேஷை பொறுத்தவரை அமெரிக்கா இன்னொரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து வாங்கக்கூடிய காட்டன், அமெரிக்காவிலிருந்து வாங்கக்கூடிய மேன்மேடு ஃபைபர் MMF, இந்த இரண்டையும் பயன்படுத்தி பங்களாதேஷ் அதில் உற்பத்தி செய்யக்கூடிய டெக்ஸ்டைல் பொருளை திரும்ப அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அப்படின்னா அதுக்கு 0% டாரிஃப் அப்படிங்கிற ஒரு நெகோசியேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய பவர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் 9% இருக்கு. நிலையான பொருளாதாரம் இல்லாத ஒரு நாடாக மாறி இருக்கிறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பங்களாதேஷனுடைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. காரணம், பவர் கிரைசிஸ் இல்லைன்னு. அதனால் அமெரிக்காவிலிருந்து காட்டனை வாங்கி அதில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை திரும்ப பங்களாதேஷ் அமெரிக்கா கொடுக்கும் பொழுது அது 0% போகுது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அடுத்த கட்ட இந்த ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்ல இருந்து முழு அக்ரிமெண்ட்டுக்கு நாம போகும் பொழுது நம்முடைய மத்திய அரசு எல்லா விஷயத்தையும் பார்த்து பேசி இன்னும் சிறப்பான ஒரு அக்ரிமெண்ட்டை நமக்கு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக நமக்கு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பக்கம் நம்ம காட்டன் விளைவிக்கக்கூடிய விவசாயிகளையும் பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் காட்டனை வைத்து பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய திருப்பூர் நகரத்தினுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸையும் பாதுகாக்கணும். இந்த 2 விஷயத்தையும் கூட நம்முடைய மாநில அரசு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு, மத்திய அரசு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதையும் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லை சொந்தங்களே, இந்த வெறும் ஒரு டாரிஃப் டீல் அக்ரிமெண்ட் என்பதை தாண்டி நம்முடைய பாரத பிரதமருடைய மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் இந்தியா முழுவதுமே 6 பார்க் கொடுத்தாங்க. அதில் ஒரு பார்க் தமிழ்நாடு விருதுநகர் கிடைச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட 1542 ஏக்கர்ல ஒரு இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க், டையிங்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஃபைனல் அவுட்புட் வரைக்கும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. 10,842 கோடி ரூபாய் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு வேலைகளும் கூட PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து நம்முடைய மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியா ஒரு $35 ட்ரில்லியன் பொருளாதார நாடாக மாறணும், பெரிய நாடாக மாறினா நம்முடைய திருப்பூர் பிராண்ட் இன்னைக்கு குளோபல் பிராண்டா மாறணும். அது நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தோ அமெரிக்கா ஒப்பந்தத்தை பயன்படுத்தி, ஐரோப்பிய யூனியன் ஒப்பந்தத்தை பயன்படுத்தி திருப்பூர்ல இருக்கக்கூடிய பிராண்ட் இன்னைக்கு உலக பிராண்டுகளா மாற போறாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு டொமஸ்டிக் பிராண்ட் நம்ம சொல்றோம். இந்த டொமஸ்டிக் பிராண்ட் எல்லாம் வருகின்ற காலத்தில் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டா அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள அவர்கள் மாறுவார்கள். அவங்க மாறும் பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு இது சென்றிருக்கும். அடுத்த டெக்ஸ்டைலை தாண்டி இன்னும் மற்ற செக்டரை பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா நிறைய நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவோடு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் மட்டும்தான் நம்முடைய அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறையை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறோம். எனக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் அவங்களுடைய விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோள் இருக்கின்றார்கள். எனக்கு உதாரணமாக நீங்கள் பங்களாதேஷ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்க அக்ரிமெண்ட்ல முழு விவசாயத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு அமெரிக்க ஒப்பந்தத்தில் நம்முடைய விவசாயிகளுக்கு முக்கியமான பொருட்கள் எதையும் கூட நாம் இந்த டாரிஃப் டீல கொண்டு வரல. உதாரணத்திற்கு மீட் கொண்டு வரல,
உதாரணத்திற்கு டைரி, பால் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் கொண்டு வரல. உதாரணத்துக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பழங்கள், பனானா கொண்டு வரல, கிவி கொண்டு வரல, பப்பாயா கொண்டு வரல. சோயா பீன் அமெரிக்காவை பொறுத்தவரை உலகத்தில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவுக்குள்ள சோயா பீனை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதையும் இந்த திட்டத்தில் நம்ம கொடுக்கல. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை எப்படி தொழில்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமோ அதே போல விவசாயத்துறையை கம்ப்ளீட்டா இந்த அக்ரிமெண்ட்ல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய நம்முடைய பனானா 0% டாரிஃப்ல போகும். இந்தியாவிலிருந்து போகக்கூடிய நம்முடைய சிட்ரஸ் ஃப்ரூட், குறிப்பாக நம்முடைய எலுமிச்சம்பழத்திலிருந்து சிட்ரஸ் ஃப்ரூட், அது அமெரிக்காவுக்கு 0%ல போகும். இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பப்பாயா 0%ல போகும். அதனால விவசாயத்துறைக்கும் கூட அடுத்த 10 ஆண்டுகளில் ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த அக்ரிமெண்ட் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி நண்பர்களுடைய குற்றச்சாட்டு, சில விவசாய சங்கங்களும் கூட தவறான புரிதலோடு இந்தியாவில் ஒன் டே நாங்கள் ஸ்ட்ரைக் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பது வேதனைக்குரியது. காரணம், மற்ற நாட்டுகளோடு நடந்திருக்கக்கூடிய ஒப்பந்தமும் நம்முடைய நாட்டோடு நடந்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை பார்க்கும் பொழுது விவசாயத்துறையில் மிக முக்கியமாக நம்ம சொல்லியிருக்கோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப், ஜிஎம் கிராப் இந்தியாவுக்குள்ள அனுமதி இல்லை என்பதை மறுபடியும் உறுதியோடு இந்த அக்ரிமெண்ட்ல நம்ம போட்டிருக்கோம். மற்ற எல்லா இடத்துக்கும் அமெரிக்காவை பொறுத்தவரை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஜிஎம் கிராப் அனுப்புறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அது கிடையாது. அதனால் விவசாயத்துறையிலும் கூட நம்முடைய விவசாய நண்பர்களுக்கு மோடி அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் துறைக்கு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, லெதர், மிஷினரி எல்லா துறைக்கும் கூட நம்முடைய அரசு உறுதுணையாக இந்த 2 அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நிச்சயமாக இதை தொழில்துறை பயன்படுத்தி வருகின்ற காலத்தில் முழுமையாக இதை அவங்க கவனத்தில் கொண்டு அவங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனை இன்னும் தைரியமாக அவங்க கெப்பாசிட்டியை விஸ்தாரப்படுத்தி விரிவுபடுத்தி நல்ல குளோபல் பிராண்டை இங்கிருந்து குவாலிட்டியாக உருவாக்கி ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், இந்த 40,000 கோடி எக்ஸ்போர்ட் என்பது இன்னும் 4 ஆண்டுகளில் அது 60,000 கோடியாகவும் ஒரு 7 இயர் ஃப்ரேம் ஒர்க்கில் அது இரட்டிப்பு செய்து உள்நாட்டிலும் கூட அந்த 40,000 கோடி உள்நாட்டையும் கூட இன்னும் வேகமாக அதை வளர்த்திருப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இதை குறிப்பாக பியூஷ் கோயல் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். மிக விரைவில் திருப்பூர் வருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். எங்களுக்கும் பாரத பிரதமர் அவர்கள் அடுத்த முறை தமிழகம் வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து பிரதமரோடு தமிழகம் வரும் பொழுது பிரதமருக்கு நன்றி சொல்வதற்கு, பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்தி நன்றி சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி முயன்று கொண்டிருக்கின்றோம். அதற்கான எல்லா முயற்சியும் கூட வருகின்ற அடுத்த 2-3 வாரத்தில் நாங்கள் எடுப்போம் என்கின்ற உறுதியும் கூட இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்லை, இன்னைக்கு இன்னும் அதிகப்படியாக நாம் போனோம் அப்படின்னா ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை அடுத்த 10 ஆண்டுகளுக்கான டீலாக நம்ம பிரித்து கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு சிலது இம்மீடியட்டாக இன்னைக்கே 0% டாரிஃப்ல வந்துடும். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள ஆட்டோமொபைல் செக்டார், இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனிலிருந்து நாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய பென்ஸ், BMW அது போன்ற உயர்ந்த ரக கார்கள் இன்னைக்கு 130% வரியில் இருக்கு. அந்த கார் 100 ரூபா அப்படின்னா இந்தியாவில் 230 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். அது இம்மீடியட்டா அது போன்ற ஹை எண்ட் கார்ஸ், அதாவது 15,000 யூரோக்கு மேல் இருக்கக்கூடிய காரெல்லாம் அடுத்த 10 ஆண்டுகளில் 0 டாரிஃபுக்கு வந்துடும். இம்மீடியட்டா 130லிருந்து 35% வரி குறைச்சிருக்கிறோம். ஸோ இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிராண்ட், நம்முடைய லோக்கல் கார் 85% கார் பிலோ 15,000 யூரோ இருக்கு. அவங்க இந்த டீலில் ப்ரொடெக்ட் ஆகிக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல ஹை எண்ட் காரை அதிக பணம் கொடுத்து வாங்குறவங்க இப்ப இருந்து அவர்களுடைய டாரிஃப் டீல் குறையுது, ரேட் குறையுது. அடுத்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக அது குறைஞ்சு ஒரு வருஷத்துக்கும் 2,50,000 கார் அப்படிங்கிற ஒரு கோட்டா சிஸ்டத்தையும் கூட கொண்டு வந்து நம்முடைய ஆட்டோமொபைல் செக்டரை ஒரு பக்கம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் நல்ல உயர் ரக கார் யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பையும் கூட நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம்.